அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற மகாவிஷ்ணுவுக்கு அனுமதி கொடுத்தது யார்? பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற மகாவிஷ்ணுவுக்கு அனுமதி கொடுத்தது யார் என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேமுதிக பிரமுகரின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற மகாவிஷ்ணுவுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவர் எப்படி உள்ளே போவார்? அவர் என்ன சொற்பொழிவாற்றினார்? அது மாணவர்களுக்கு தேவையா இல்லையா? முதலில் இதற்கு அனுமதி கொடுத்ததே தவறு. இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்த கூடாது. மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்க வேண்டும். மதத்தை போதிப்பது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதித்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக ஆவாரா என்று எழுந்த கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா ஆவாரா என்பது அவர்கள் கட்சி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டதை குறித்து கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் அமெரிக்கா போனது குறித்து எங்களுக்கு ஒரு கருத்தும் கிடையாது. முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறேன் என்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதனால் பல லட்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் முதலில் வாழ்த்து தெரிவிப்பது தேமுதிக தான். அவர் சிகிச்சைக்கு போயிருக்கிறாரா, முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கிறாரா என்ற கேள்விக்கான பதிலை நான் மக்களிடையே விட்டு விடுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜயுடன் தேமுதிக இணைந்து செயல்படுகிறதா என்று எழுந்த கேள்விக்கு, ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். இனி கேள்விகளை விஜயிடம் தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் கட்சி ஆரம்பித்து 20 வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால் அந்த கருத்துக்களை என்னிடம் கேட்கக்கூடாது. எனவே விஜய் பற்றிய கருத்துக்களை நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுடுவது, அவர்களது உடைமைகளை எடுப்பது, பல லட்சம் அவர்களுக்கு அபராதம் விதிப்பது என்பது எல்லாம் கண்டனத்திற்குரியது. முதலில் கச்சத்தீவை மீட்டு எடுத்தால்தான் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரும். அன்றுதான் நமது மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.